இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட 7 டேஸ் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் சேலஞ்சில் டே 6 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 5 வரைக்கும் வந்து நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் வந்து இந்த சேலஞ்ச் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கு ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 by 1 உங்களுக்கு வீடியோ வந்து ரன் ஆகும். ஸோ இன்றைக்கி டே 6ல் ஒரு ப்ரோட்டீன் ஹேர் பேக் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக்கு இந்த சேலஞ்சு பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் யார் வேணால் இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக்கை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் லாஸ் ஸ்டாப் ஆகிறது அப்படிங்கிறதோட மட்டும் நின்றாமல் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு சூப்பர் டூப்பராக வந்து இது ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இதில் ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குது, ரொம்ப அதிக அளவில் இருக்குது. ப்ரோட்டீன் ஹேர் பேக் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் ப்ரோ மேக்ஸ் ஹேர் பேக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ டபுள் மடங்கு ப்ரோட்டீன் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், வளராத முடியும் வளர வைக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 7 டேஸ் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் சேலஞ்சுன்னு வரும்போது நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டிருக்கணும், பட் நான் போடலை. அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேலாவது ஒழுங்காக நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். ஸோ டே 7ல் வந்து நம்ம ஹேர் கேரில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் டிப்ஸ் தான் வந்து கொடுப்பேன். நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டே 6 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹேர் பேக்கை ஹேர் டானிக் நான் மாற்றி கொடுத்துருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற எல்லா ஹேர் கேர் வீடியோஸும் ஸ்கின் கேர் வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முளை கட்டின பச்சை பயிரும் வெந்தயம் தான். இதை எப்படி நான் முளை கட்டினேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மார்னிங் டைமில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு, இது ரெண்டையும் ஒரே பவுல்லையும் எடுத்துக்கலாம், தனித்தனி பவுல்லையும் எடுத்துக்கலாம். அது உங்கள் விஷ் தான். ஸோ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 8 hours ஆயிரும். மார்னிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஆகும்போது ஒரு 8 hours ஆயிரும். ஸோ அப்போ வந்து இது நல்லா ஊறி வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டு ஒரு டைம் அலசிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு முளைக்கட்டி வச்சுருங்க. அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா இது நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதை நான் ரெடி பண்ணேன். ஸோ முளைக்கட்டின பச்சை பயிர்லையும் சரி வெந்தயத்துலேயும் சரி ரொம்ப அதிக அளவு வந்து ப்ரோட்டீன் இருக்குது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முளைக்கட்டின பச்சை பயிரை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேங்காய் பூ வந்து ஒரு 1 பவுல் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் மூடி வயசு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மூடி தேங்காய் 2 உடச்சி 2 மூடி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு மூடி தேங்காவை ஃபுல்லாக சொரையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த முளைக்கட்டின பச்சை பயிரும் வெந்தயமும் நம்மளோட ஹேர் லாஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கோக்னட்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. சரிங்களா? ஸோ ஹோலாக நம்ம எடுத்துக்கிற எல்லா திங்ஸ்லேயுமே வந்து ப்ரோட்டீன் அதிக அளவு இருக்கனால நமக்கு வந்து முடி ரொம்ப நாளாக ஒரே அளவில் இருக்குது. என்ன பண்ணாலும் எனக்கு முடி வளர மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் அந்த முடி கொட்டது ஸ்டாப் ஆக மாட்டேங்குதுன்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குவீங்களா, இந்த ஹேர் பேக்கை ஒரு 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் மாதிரி இந்த ஒரே ஹேர் பேக்கை நீங்கள் 30 நாள் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் 1 மந்த்துக்கு. சரிங்களா? 1 மந்தில் 4 வீக்ஸ் இருக்குது அப்படின்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே உங்களோட ஹேரில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோட்டீன் ஹேர் பேக் தான் இது. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு டே 6ல் கொடுக்குறேன். ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, டே 5 வரைக்குமே நம்ம வந்து ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குமே தவிர ஹேர் க்ரோத்துக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக்கை உங்களுக்கு நான் டே 6ல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து இப்போது ஒரு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்ச பச்சை பயிறு, வெந்தயம், அந்த தேங்காய் பூ, இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதை ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது இப்போ அரைச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து விரித்து இதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஒரு ப்ரோட்டீன் ஹேர் பேக்கு. இதை நீங்கள் வந்து டச் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுறக்கும் சரி, வாஷ் பண்ணுறக்கும் ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இதை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோ டோட்டலாக நமக்கு ஒரு 25 to 30 மினிட்ஸ் தான் ஆகும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஒதுக்கிறனால நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்.
ஸ்கேல்ப்லேயும் நியூ ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக வந்து இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எதாக இருந்தாலும் நான் வாய் சொல்கிறத விடவும் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்களா அதை ஃபீல் பண்ணும்போது அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஒரு ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுறக்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோ பார்க்காம ட்ரை பண்ணியும் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லேயும் வந்து உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குன்னா இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது அப்படி உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் பேக்கு. ஆக்சுவலி நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்தேன். ஸோ உங்கள் ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக சூப்பராக அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஹேர் பேக் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது ஹேர் பேக் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். லேட்டாக அப்லோட் பண்ணாலும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.